உலகமே கவனித்து பார்க்கும் ஒரு போர். ஆனால் நாம் பார்க்குறதெல்லாம் உண்மையா இல்லை திட்டமிட்ட கதையா? முந்தைய வீடியோவில் ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் எப்படி ஆரம்பமானது, உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன தாக்கம் என்று பார்த்தோம். ஆனால் இன்னும் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த கான்ஃப்ளிக்ட் உண்மையில் இரண்டு நாடுகளுக்குள்ள போர் மட்டுமா, அல்லது இதற்கு பின்னால் பெரிய உலக அரசியல் இருக்கிறதா? இன்று அந்த மறைக்கப்பட்ட பின்னணியை பார்க்கலாம். வீடியோ முழுவதும் பாருங்கள், காரணம் கடைசியில் சொல்லப்போகும் தகவல் உங்களை ஆச்சரியப்படுத்தும். வணக்கம் நண்பர்களே, இது மக்கள் அறிவு யூடியூப் சேனல். அரசியல் மற்றும் உலக நடப்புகளை உண்மையாக விளக்கும் உங்கள் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் பார்ட் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பார்ட் நம்பர் 1, ஈரான் விஸ் இஸ்ரேல் பழைய எதிர்ப்பு. இன்று நாம் பார்க்கும் ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் திடீரென்று ஆரம்பித்த ஒரு போர் இல்லை. இதன் பின்னணி பல தசாப்தங்களாக உருவான அரசியல் எதிர்ப்பு. 1970களில் நண்பர்களாக இருந்த நாடுகள். பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால், 1979க்கு முன் ஈரான் மற்றும் இஸ்ரேல் எதிரிகள் இல்லை. அந்த காலத்தில் இரு நாடுகளும் இரகசியமாக மிலிட்ரி கோஆபரேஷன் வைத்திருந்தன. ஆயில் மற்றும் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கூட சேர்ந்து செய்தன. 1977இல் கூட இரு நாடுகள் மிசில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்றில் இணைந்து வேலை செய்ததாக தகவல் கூறுகின்றன. அதாவது இன்றைய எதிரிகள் ஒரு காலத்தில் கூட்டாளிகள். 1979 ஈரானின் ரெவல்யூஷன் டேர்னிங் பாயிண்ட். 1979இல் ஈரானில் பெரிய புரட்சி நடந்தது. ஷா அரசாட்சி முடிந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் உருவானது. புதிய அரசாங்கம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது கடுமையான எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்தது. இஸ்ரேலை அதிகாரப்பூர்வமாக எதிரி நாடாக அறிவித்தது. இந்த மூமெண்ட் தான் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஆரம்பம். டைரக்ட் வார் இல்லாமல் ப்ராக்சி கான்ஃப்ளிக்ட். அதற்கு பிறகு பல ஆண்டுகள் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நேரடியாக போர் செய்யவில்லை. அதற்கு பதிலாக ஈரான் மிடில் ஈஸ்ட்களில் சில குழுக்களுக்கு ஆதரவு அளித்தது. இஸ்ரேல் அந்த குழுக்களை டார்கெட் செய்து ஸ்ட்ரைக்ஸ் நடத்தியது. இந்த இன்டைரக்ட் கான்ஃபரன்டேஷன் தான் ப்ராக்சி வார் என்று அழைக்கிறார்கள். டென்ஷன் எப்படி அதிகரித்தது? 2020க்கு பிறகு சுச்சுவேஷன் அதிகமாக டென்ஸ் ஆனது. ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராம் மீது கவலை தெரிவித்தது. ஈரான் ரீஜன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரித்தது. இரு நாடுகளும் சைபர் அட்டாக்ஸ் மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன் நடத்தியதாக கூறப்பட்டது. 2024இல் முதல் முறையாக ஈரான் நேரடியாக மிசில்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இது கான்ஃப்ளிக்ட் புதிய கட்டத்துக்கு சென்றதை காட்டியது. இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு சடன் வார் இல்லை, 40 வருடங்களுக்கு மேலான அரசியல் மத பாதுகாப்பு போட்டியின் விளைவுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்ட் நம்பர் 2, ப்ராக்சி வார் எப்படி நடந்தது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே பல ஆண்டுகள் நேரடி போர் நடக்கவில்லை. ஆனால் அதனால் கான்ஃப்ளிக்ட் இல்லையா? இல்லை. இந்த இரண்டு நாடுகளும் இன்டைரக்டாக மற்ற குழுக்கள் மூலம் போராடின. இதைத்தான் உலக அரசியலில் ப்ராக்சி வார் என்று அழைக்கிறார்கள். ப்ராக்சி வார் என்றால் என்ன? ப்ராக்சி வார் என்றால் ஒரு நாடு நேரடியாக போராடாமல் மற்றொரு நாட்டின் எதிரிகளுக்கு சப்போர்ட் கொடுத்து கான்ஃப்ளிக்ட்ஸ் நடத்துவது. அதாவது நேரடி அட்டாக் இல்லை, ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பேட்டில் நடக்கும். கோல்டு வார் காலத்திலும் இதே ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தப்பட்டது. ஈரான் ஸ்ட்ராட்டஜி ரீஜனல் குரூப் சப்போர்ட். ஈரான் தனது இன்ஃப்ளூயன்ஸை மிடில் ஈஸ்ட் முழுவதும் அதிகரிக்க முயன்றது. அதற்காக சில ஆர்ம்டு குரூப்ஸுக்கு பொலிட்டிக்கல் மற்றும் மிலிட்ரி சப்போர்ட் அளித்ததாக இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் கூறுகின்றன. அதில் முக்கியமானவை ஹெசபுல்லா லெபனான் பகுதியில் செயல்படும் அமைப்பு, ஹமாஸ் காசா பகுதியில் செயல்படும் குழு. இந்த குரூப்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் நடத்திய போது இஸ்ரேல் ஈரான் மீது இன்டைரக்ட் பிளேம் வைத்தது. இஸ்ரேல் ரெஸ்பான்ஸ் டார்கெட்டட் ஆப்ரேஷன்ஸ். இதற்கு பதிலாக இஸ்ரேல் என்ன செய்தது? இஸ்ரேல் டைரக்ட் வார் தொடங்கவில்லை. அதற்கு பதிலாக சிரியா பகுதியில் ஏர் ஸ்ட்ரைக்ஸு, வெப்பன் சப்ளை ரூட்ஸ் டார்கெட்டு, இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்ஸ். இஸ்ரேலின் நோக்கம் என்னவென்றால் ஈரான் இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகாமல் தடுக்க வேண்டும். இதனால் கான்ஃப்ளிக்ட் குவைட்லி தொடர்ந்தது. ஷேடோ வார் சைபர் அட்டாக். ப்ராக்சி வார் பேட்டில்ஃபீல்டில் மட்டும் நடக்கவில்லை, இன்டர்நெட் உலகத்திலும் நடந்தது. பல ரிப்போர்ட்ஸ் படி நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது சைபர் அட்டாக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேக்கிங் அட்டம்ப்ட்ஸ், டிஜிட்டல் சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன்ஸ். இந்த மாடர்ன் கான்ஃப்ளிக்ட்ஸை எக்ஸ்பர்ட் ஷேடோ வார் என்று கூறுகிறார்கள். ஒய் ப்ராக்சி வார் டேஞ்சரஸ்? ப்ராக்சி வார் மிகவும் ஆபத்தானது. ஏன் தெரியுமா? ஏனெனில் எந்த நேரத்திலும் டைரக்ட் வாராக மாறலாம். பல நாடுகள் இன்டைரக்ட்லி இன்வால்வ் ஆகும். டென்ஷன் ஸ்லோலி எஸ்கலேட் ஆகும். அதே விஷயம் ஈரான் இஸ்ரேல் சுச்சுவேஷனில் நடந்தது. பல வருட இன்டைரக்ட் கான்ஃப்ளிக்ட் இறுதியில் டைரக்ட் அட்டாக் வரை வந்தது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் சடன்லி எக்ஸ்ப்ளோட் ஆகவில்லை. பல ஆண்டுகள் ப்ராக்சி வார் பில்டப் தான் இன்றைய கிரிசிஸ்க்கு முக்கியமான காரணம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்ட் நம்பர் 3, டெக்னாலஜி வார் மாடர்ன் வார்ஃபேர்.
பழைய கால போர்கள் என்றால் நம்ம நினைப்பது என்ன? டேங்க்கு, சோல்ஜர்ஸு, பேட்டில் ஃபீல்டு காம்பேக்ட். ஆனால் இன்றைய உலகப் போரில் கம்ப்ளீட்லி மாறிவிட்டது. ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் தற்போது ஒரு மாடர்ன் டெக்னாலஜி வாராக மாறியுள்ளது. ட்ரோன் வார்ஃபேர் புதிய போரின் அறிமுகம். இன்றைய கான்ஃப்ளிக்டில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படுவது ட்ரோன்ஸ். ட்ரோன் என்றால் என்ன? பைலட் இல்லாத ஏர்கிராஃப்ட். ரிமோட் கண்ட்ரோல் அல்லது ஏஐ மூலம் இயக்கப்படும். லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் செய்ய முடியும். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டும் ட்ரோன்ஸை சர்வேலன்ஸ் மற்றும் அட்டாக் இரண்டுக்கும் பயன்படுத்துகின்றன. இதன் அட்வான்டேஜ் மனித உயிர் ஆபத்து குறைவு, தூரத்திலிருந்து தாக்க முடியும், குறைந்த செலவு. ஆனால் ட்ரோன்ஸ் மாடர்ன் வேர்ஃபேரில் முக்கிய ஆயுதமாக மாறிவிட்டது. மிசில் டெக்னாலஜி செகண்ட்ஸில் தாக்குதல். மாடர்ன் மிசில்ஸ் பழைய மிசில்ஸ் மாதிரி இல்லை. இப்போது ப்ரெசிஷன் கைடன்ஸ் சிஸ்டம், ஜிபிஎஸ் டார்கெட்டிங், லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி. ஒரு மிசில் லான்ச் ஆனால் சில நிமிடங்களில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் செல்ல முடியும். இதனால் வார்னிங் டைம் மிகவும் குறைந்து விட்டது. அதனால் தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மிகவும் முக்கியமானவை. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இன்விசிபிள் ஷீல்டு. இஸ்ரேல் பயன்படுத்தும் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் உலகளவில் பிரபலமானவை. இன்கமிங் ராக்கெட்ஸ் மற்றும் ட்ரோன்ஸை மிட் ஏரில் இன்டர்செப்ட் செய்யும் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பெரிய டேமேஜ் அவாய்ட் செய்யப்படுகிறது. சிவிலியன் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகிறது. மாடர்ன் வாரில் அட்டாக் மட்டும் இல்லை, டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஈக்குவலி பவர்ஃபுல். சைபர் வார்ஃபேர் தெரியாத போர். இன்றைய மிக ஆபத்தான பேட்டில் ஃபீல்ட் இன்டர்நெட். சைபர் அட்டாக் மூலம் பவர் சிஸ்டம் ஷட்டவுன், கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஹேக்கு, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் டிஸ்டர்ப். ஒரு கண்ட்ரி அட்டாக் செய்ய சோல்ஜர்ஸ் தேவையில்லை, கம்ப்யூட்டர் மட்டும் போதும். இதனால் சைபர் வார்ஃபேர் சைலண்ட்லி பட் டேஞ்சரஸ்லி வளர்ந்து வருகிறது. சேட்டலைட் அண்ட் ஏஐ சர்வேலன்ஸ். மாடர்ன் கான்ஃப்ளிக்ஸில் கண்ட்ரி சேட்டலைட்ஸ் மூலம் எனிமி மூவ்மெண்ட் மானிட்டர், மிசில் லான்ச் டிடெக்ட், ரியல் டைம் இன்டெலிஜென்ட் கலண்ட். ஏஐ டெக்னாலஜி டேட்டா அனலைசிஸ் செய்து குவிக் டெசிஷன் எடுக்க உதவுகிறது. இதனால் வார் ஸ்பீட் அதிகரித்து விட்டது. ஒய் மாடர்ன் வேர்ஃபேர் இஸ் மோர் டேஞ்சரஸ். இந்த டெக்னாலஜி வார் ஆபத்தானது ஏன்? அட்டாக் செகண்ட்ஸில் நடக்கும். தவறான கால்குலேஷன் பெரிய எக்ஸலேஷன் உருவாக்கலாம். ஹியூமன் கண்ட்ரோல் குறைந்தது, ஆட்டோமேஷன் அதிகரிக்கிறது. அதனால் கான்ஃப்ளிக்ட்ஸ் வேகமாக அன்கண்ட்ரோலபிள் ஆகும் அபாயம் உள்ளது. இன்றைய ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் சோல்ஜர்ஸில் மட்டும் போராடும் வார் இல்லை. டெக்னாலஜி, ஏஐ, சைபர் சிஸ்டம்ஸ் இவையே புதிய பேட்டில் ஃபீல்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்ட் நம்பர் 4. ஏன் உலக நாடுகள் பயப்படுகின்றன? ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் என்பது 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனை மட்டும் இல்லை. இந்த சுச்சுவேஷன் ஏன் உலக நாடுகளை எல்லாம் கவலைப்பட வைத்திருக்கிறது தெரியுமா? அதற்கு பின்னால் 5 பெரிய காரணங்கள் இருக்கின்றன. 1வது, மிடில் ஈஸ்ட் உலக எண்ணெய் மையம். உலகத்தில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் பெரும்பாலான அளவு மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருந்து வருகிறது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், யுஏஇ போன்ற நாடுகள் உலக எனர்ஜி சப்ளைக்கு மிகவும் முக்கியமானவை. இந்த பகுதியில் கான்ஃப்ளிக்ட் அதிகரித்தால் ஆயில் ப்ரொடக்ஷன் பாதிக்கலாம், ஷிப்பிங் ரூட்ஸ் ரிஸ்க் ஆகலாம், சப்ளை குறையலாம். சப்ளை குறைந்தால் என்ன ஆகும்? ஆயில் பிரைஸ் உயர்வு, பெட்ரோல் அண்ட் டீசல் விலை இன்க்ரீஸ், உலகளாவிய இன்ஃப்ளேஷன். அதனால் எனர்ஜி டிபெண்டன்ட் நாடுகள் எல்லாம் பதட்டத்தில் இருக்கின்றன. 2வது, குளோபல் ட்ரேட் ரூட்ஸ் அபாயம். மிடில் ஈஸ்ட் அருகே உலக வர்த்தகத்துக்கு முக்கியமான கடல் வழிகள் இருக்கின்றன. பர்டிகுலரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ், ரெட் சி ஷிப்பிங் ரூட்ஸ். உலக ஆயில் டிரான்ஸ்போர்ட்டில் பெரிய பகுதி இந்த வழியாக செல்கிறது. கான்ஃப்ளிக்ட் காரணமாக ஷிப் ரூட்ஸ் ஆகலாம், இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகரிக்கும், டெலிவரி டிலே ஆகும். இதனால் குளோபல் ட்ரேட் ஸ்லோ ஆகும். ஒரு கான்ஃப்ளிக்ட் உலக சப்ளை செயினை பாதிக்க முடியும். 3வது, உலக பொருளாதார நிலைமை பாதிப்பு. வார் டென்ஷன் அதிகமானால் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வார்கள்? ரிஸ்க் அவாய்ட் செய்வார்கள். இதனால் ஸ்டாக் மார்க்கெட் அன்ஸ்டேபிள் ஆகும், கரன்சி வேல்யூ ஃப்ளக்சுவேட் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோ ஆகும். உலக எக்கனாமி ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் ப்ரெஷரில் இருக்கும் நிலையில் புதிய கான்ஃப்ளிக்ட் கூடுதல் அன்சர்டனிட்டி உருவாக்குகிறது. 4வது, பெரிய நாடுகள் இன்வால்வ் ஆகும் அபாயம். இதுதான் உலக நாடுகள் அதிகமாக பயப்படும் காரணம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் மட்டும் கான்ஃப்ளிக்டில் இருந்தால் மேனேஜபிள். ஆனால் யூஎஸ்ஏ இன்வால்வ்மெண்ட், ரீஜனல் அலைன்ஸ் இன்வால்வ்மெண்ட், மிலிட்ரி அலைன்சஸ் ஆக்டிவேட் ஆகும் வாய்ப்பு. இது ரீஜனல் வார் குளோபல் கிரிசிஸாக மாறலாம். அதனால் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் மிகவும் முக்கியம். 5வது, பீஸ் முயற்சிகள் ஏன் அதிகரிக்கின்றன? பல உலக நாடுகள் தற்போது சீஸ்ஃபயர் டிஸ்கஷன்ஸ், டிப்ளமேட்டிக் நெகோசியேஷன், டென்ஷன் ரிடக்ஷன் எஃபர்ட்ஸ் மூலம் சிச்சுவேஷன் கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்கின்றன. ஏனெனில் மாடர்ன் வால் இம்பேக்ட் பார்டரை கடந்து உலகம் முழுவதையும் பாதிக்கும். ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் ஒரு லோக்கல் இஷ்யூ இல்லை. ஆயில், ட்ரேடு, எக்கனாமி, குளோபல் செக்யூரிட்டி எல்லாவற்றையும் பாதிக்கும் பொட்டன்ஷியல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்ட் நம்பர் 5, ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, ஃபியூச்சர் ரிஸ்க். இப்போது மிக முக்கியமான கேள்வி,
ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் அடுத்து எந்த திசையில் செல்லும்? சிச்சுவேஷன் கண்ட்ரோல் ஆகுமா அல்லது பெரிய கிரிசிஸாக மாறுமா? எக்ஸ்பர்ட் பேசும் ஒஸ்ட் கேஸ் சினேரியோ என்ன என்பதை பார்க்கலாம். 1வது சினேரியோ, டைரக்ட் ஃபுல் ஸ்கேர் வார் அபாயம். இப்போது வரை கான்ஃப்ளிக்ட் மோஸ்ட்லி லிமிட்டட் அட்டாக்காக தான் உள்ளது. ஆனால் எஸ்கலேஷன் நடந்தால் லார்ஜ் மிசில் எக்ஸ்சேஞ்சஸ், கண்டினியூஸ் ஏர் ஸ்ட்ரைக், மிலிட்ரி பேசிஸ் டார்கெட், இது டைரக்ட் ஃபுல் ஸ்கேர் வாராக மாறலாம். ஒரு பெரிய அட்டாக் நடந்தால் ரிட்டேலியேஷன் சைக்கிள் தொடங்கும். அதாவது அட்டாக், கவுண்டர் அட்டாக், எஸ்கலேஷன். இதுதான் வார்ஸ் பெரிதாகும் முக்கிய காரணம். 2வது சினேரியோ, ரீஜனல் வார் உருவாகும் வாய்ப்பு. மிடில் ஈஸ்ட் பகுதியில் பல அலைன்சஸ் இருக்கின்றன. ஒரு நாடு கான்ஃப்ளிக்டில் இன்வால்வ் ஆனால் அதன் அலைஸ் கூட இன்வால்வ் ஆகும் வாய்ப்பு உள்ளது. இதனால் மல்டிபிள் கண்ட்ரீஸ் கான்ஃப்ளிக்டில் சேரலாம். வார் ஸ்ப்ரெட் ஆகலாம். என்டையர் ரீஜியன் அன்ஸ்டேபிள் ஆகலாம். இதே எக்ஸ்பர்ட்ஸ் ரீஜனல் வார் ரிஸ்க் என்று கூறுகின்றனர். 3வது சினேரியோ, குளோபல் எக்கனாமிக் ஷாக். ஒஸ்ட் கேஸ் சினேரியோவில் உலக பொருளாதாரம் பெரிய தாக்கம் சந்திக்கலாம். ஏனென்றால் மிடில் ஈஸ்ட் இன்ஸ்டெபிலிட்டி, ஆயில் சப்ளை அன்சர்டனிட்டி, அதன் விளைவுகள் ஆயில் பிரைஸ் சடன் இன்க்ரீஸ், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உயர்வு, இன்ஃப்ளேஷன் வேர்ல்டு வைட். இதன் இம்பேக்ட் எவ்ரிடே லைஃப் வரை வரும். ஃபியூல் பிரைஸ் முதல் ஃபுட் பிரைஸ் வரை. 4வது சினேரியோ, சைபர் வார்ஃபேர் எஸ்கலேஷன். ஃபியூச்சர் வார் ஃபிசிக்கல் பேட்டில் ஃபீல்ட் மட்டும் இல்லை. ஒஸ்ட் கேஸில் பேங்கிங் சிஸ்டம் டார்கெட் ஆகலாம், பவர் கிரிட்ஸ் அட்டாக் ஆகலாம், கம்யூனிகேஷன் நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகலாம். ஒரு சைபர் அட்டாக் கூட என்டையர் கண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை ஸ்லோ செய்ய முடியும். இதனால் இன்விசிபிள் கிரிசஸ் உருவாகும் அபாயம் உள்ளது. 5வது சினேரியோ, குளோபல் செக்யூரிட்டி டென்ஷன். கான்ஃப்ளிக்ட் எஸ்கலேட் ஆனால் மிலிட்ரி அலர்ட் லெவல்ஸ் இன்க்ரீஸ், டிஃபென்ஸ் ஸ்ப்ரெட்டிங் அதிகரிக்கும், இன்டர்நேஷனல் டென்ஷன் உயரும், கண்ட்ரிஸ் ப்ரிப்ரேஷன் மூடுக்கு செல்லும். இதனால் குளோபல் ஸ்டெபிலிட்டி இட்செல்ஃப் சேலஞ்ச் ஆகும். 6வது சினேரியோ, பெஸ்ட் கேஸ் சினேரியோ கூட இருக்கிறது. ஆனால் ஒஸ்ட் கேஸ் மட்டும் இல்லை. டிப்ளமேட்டிக் டாக்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ஸ், நெகோஷியேஷன், டென்ஷன் கிராஜுவல் ரிடக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஹிஸ்ட்ரி சொல்வது பல கான்ஃப்ளிக்ட் டிப்ளமசி மூலம் முடிந்திருக்கின்றன. ஈரான் இஸ்ரேல் சுச்சுவேஷன் உலக அரசியலின் முக்கிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கலாம். ஒஸ்ட் கேஸ் சினேரியோ நடக்காமல் இருக்க டிப்ளமேசி மற்றும் குளோபல் கோஆப்ரேஷன் மிகவும் முக்கியம். இந்த சுச்சுவேஷன் எப்படி டெவலப் ஆகும் என்பதை உலகமே கவனித்து கொண்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் பற்றிய முழு பின்னணி, உலக தாக்கம் மற்றும் எதிர்கால அபாயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த சுச்சுவேஷன் அடுத்து எப்படி மாறும் என்பது உலகமே கவனித்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி உலக அரசியல் மற்றும் முக்கிய செய்திகளை தமிழில் தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். இந்த கான்ஃப்ளிக்ட் பெரிய போராக மாறுமா என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படியான அனாலிசிஸ் வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்க மக்கள் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் பிரஸ் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.